ஃபர்ஸ்ட் வந்து காசு இல்லையே பொய் சொல்லாத. இல்லையா நான் எடுக்கிறேன். நீ சிரிக்கிறதுலே தெரியுது நீ எடுத்தியா இல்லையான்ட்டு. நான் எத்தனை தாண்டி சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து காசு எடுக்காதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையாமா? சரி பர்ஸ் ஓட்டையை உழுந்துருக்க பர்ஸ்ல இங்க பாரு தேவலாம பண்ணாது. என்னைக்கும் ஆம்பளை பர்ஸ்ல கையே வைக்கிற வேலை வச்சுக்காத. எந்த ஆம்பளை பர்ஸ்ல? நான் தானே ஆம்பளை. நீதான் ஆம்பளை புருஷன் தானே. புருஷனா? இப்ப நீ ஒளிச்சு வச்சிருக்க காசு நான் போய் எடுத்தா நீ விட்டுருவியா? அப்ப நான் மட்டும் என் காசை மட்டும் ஏன்? அந்த ரைட்ஸ் வந்து பொம்பளைங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதனால எடுக்கிறேன். உனக்கு அந்த ரைட்ஸ் எங்கேயாவது கவர்மெண்ட் கொடுத்துருக்கா? பதில் சொல்லு. என்ன நொம்ப பேசுற? சிரிச்சுக்கிட்டு இருந்தா நீ நொம்ப பேசுவாப்பியா? பொம்பளைங்களுக்கு மட்டும் தான் அந்த ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. எங்க காசை நீ தொட்டினா மணிக்கட்டோட கையை விட்டு பிச்சை எடுக்க விடுற பாத்துக்கா. என்ன நானும் பார்த்தேன் பேசிக்கிட்டு என் காசை எடுத்து திருப்பி தின்னுட்டு நீ என்ன உட்காந்துட்டு எனக்கு உட்காந்து இது பண்ணி என்ன நான் திருப்பி தின்னத நீ பாத்தியா? நான் திருடி தின்னத பாத்தியா? பர்ஸ்ல அப்படி எவ்வளவு வச்சிருந்த? பர்ஸ்ல நான் எவ்வளவு வச்சிருப்பேன் அதெல்லாம் உனக்கு கேட்க உரிமை இல்ல. வச்சிருக்கிறது 100 ரூபாவா பர்ஸ்? அந்த பர்ஸுக்குள்ள வச்சிருக்கிறது 30 ரூபாவா வச்சுட்டு பேச்சு பேசுற. அதுலயே 10 ரூபாய் கிழிஞ்ச நோட்டு. பேச்சு முகரை 30 ரூபாயோ 300 ரூபாயோ அது எதுக்கு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். எதுக்கு 30 ரூபாய் கோட்டருக்கு சேர்க்கறியா இருக்கும்? மூஞ்சி முகர்கட்டை அதை எடுத்து நான் பர்ஸுக்கு உள்ள வச்சிருந்தேன். அதுதான் ஹைலைட். ஏன்னா பர்ஸ்ல எதுவுமே இல்ல. போற இடத்துல விசிட்டிங் கார்டு வாங்க இல்ல செப்டி டேங்க் வீட்டுக்கு செப்டி கார்டு போடுவாங்க அந்த பக்கம் அதான் எடுத்து பர்ஸ் புக் பண்ணி வச்சிருக்கேன். பர்ஸ் பெருசா இருக்கும் பப்ளிக் எடுத்து காட்டலாம். அருமா முடிச்சே காசை கத்தையா வைக்கலாம். வீட்டுக்கு செப்டி டேங்க் போடுறது இந்த கடை ஓப்பனிங் மாவு அதெல்லாம் வச்சிருக்கேன். வந்துட்டு பேச அதான் அந்த இடுக்கு இருக்கு பாரு இந்த கார்டு வைக்கிறது தூக்கிட்டு 30 ரூபாய் என் காசுல வாங்கினா அது எனக்காக ஒண்ணு வாங்கலாம்ல. நீ மட்டும் தானா குடிச்சு எதுவும் வச்சிருக்க. நீங்க குடிக்க கூடாதா? நான் குடிக்க கூடாது நீ மட்டும் குடிக்கலாம். வயசான குடிச்சா கிட்னி போயிருமா? சொல்லி ஆனா குப்பரை போட்டு வச்சு கிட்னி இருக்கான்னு ஸ்பூனை வச்சு தேடணும். ஏரோப்ளேன்ல நம்ம ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் சரி இப்ப 30 ரூபாய் எடுத்துட்டீல அது எனக்கு தெரியாதுமா. எனக்கு 100 ரூபாய் தந்துடும். அவதான் முடிஞ்சு போச்சு. எடுத்தது 20 ரூபாவா 100 ரூபா தாவா? எந்திரிச்சு போய் நான் நல்ல மைண்ட்ல இருக்கேன். நான் வெளியில போறேன் சரசா. வெளியில போற ஆம்பளை ஒரு பஸ்ல வச்சிருக்கானா அது எடுக்க கூடாது. ஆம்பளை வெளியில போறமே போக மாட்டீங்க. ஓவரா பேசுனா டென்ஷன் ஆயிடாமா? வேலைக்கு போகணும் ராத்திரி 1 வருஷமா நகர மாட்டேங்க சோபா விட்டு. நவுறாமதான் உனக்கு சோறு வருதாக்கும். உழைச்ச அப்படியே ஓடு பரப்பிட்ட நீங்க இத்தனை வீடியோ எடுக்கிற உழைப்பாளர்ல கலந்துருச்சு. உழைப்பாளர்ல கலந்து எல்லாம் 50 மில்லியன் 60 மில்லியன் 100 மில்லியன் போகுது. நான் 2000 நேற்று பார்த்த ஒரு வீடியோ என்ன சரி பாரு நல்லாதான் நடிச்சிருக்கான்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா வச்சுக்க என்ன எவ்வளவு போய் வியூஸ் 1800 வியூஸ். உள்ள போய் டாலரை பார்த்தா வச்சுக்க 5 பைசா கூட வரல. வாயில இருந்தே வந்துருச்சு. நான் எப்படி நல்லா நடிச்சிருக்கேன் அதனால அவங்க காசு வரல. நான் நல்லா இப்ப இனிமே எப்படி தெரியும் பண்ண போறேன். பண்ணுங்க நானும் சொல்றேன். ஒருத்தி கத்துவாள் வணக்கங்க வணக்கங்க அது மாதிரி கத்து பார்க்கலாம். அது பண்ணு அததான் செய்யற நீ. நல்ல வீடியோ பண்ண மாட்டேன். இப்படி தள்ளினவெல்லாம் நடிக்கிறாயா படத்துல. நீ துப்புக்கிற 15 வருஷமா சினிமால கிடக்குறேங்கிற. இந்த துண்டு ஊர்ல இருந்து வந்த அடையாளமா எதுக்குதான் கலர் போக போக வாங்கி போடுங்க. எதுலையும் நடிச்ச பாருங்க ஏன்னா குடும்பம் கொஞ்சம் வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு 30 ரூபாய் வச்சிருந்தேன். இந்த 30 ரூபாய் குடி சுகர் வேணா அப்படிதான் குடிக்காம குடி. என்னமா இது மாடு மூத்திரம் அப்படிதான் இருக்கும். மாடு மூத்தத்தை நீயே குடிக்கிற. நாங்க அப்படி எங்க இனம்ல குடும்பம் 100 ரூபாய் குடும்பம். நான் வெளில போகணும். எதுக்கு போய் உங்கேயும் எங்கேயும் போவேன். அந்த பர்ஸ மட்டும் அத்தை தந்து வேலைக்கும் போக மாட்டேற. ஆபீஸையும் பக்கத்துல போட்டுட்ட. இங்க உட்காரு என்னால முடியலையா? என்னால எப்படி முடியும்? என்னால முடியாது. உன்னையால அப்படி இப்படி தூங்குவேன். சனியை முடிச்ச பக்கத்துல ஆபீஸ் போட்டு இங்கனே உட்கார்ந்துக்கிற தூங்கவும் முடியாது. யாரு நீ செருப்பால இருக்க உன்னைய? நானு
நீ தூங்க மாட்டேங்கிற. இங்க பாரு 24 ஹவர்ஸ்ல 4 ஹவர்ஸ் தான் வேலையே செய்யற, மீதி 20 ஹவர்ஸ் தூங்கிட்டு தான் இருக்க நீ. எனக்குலாம் தூக்கமே வர மாட்டேங்குது. 24 ஹவர்ஸ்ல 1 ஹவர் தான் நான் தூங்க, மீதி 24 ஹவர் 23 ஹவர்ஸ் உழைச்சுனே கிடக்கிறேன். உழைச்சிக்க பாரு, என் காலை பாரு, ரொம்ப தொடமா இருந்தது, இப்போ சூம்பி போய் கிடக்கு. அதுக்கு காரணம் யாரு? 4 பேரை வச்சிருக்க, 4 பேருக்கு ஓகே ஓகே டென்ஷன் ஆயிடுவாமா. வீடியோ அனுப்பியே ஒரு ரேகை தேய போகுது, கக்கூசில உட்காந்தா 10 ஓகே. அந்த ஓகே வீடியோ எடுத்து பார்த்தா 52 வீடியோ இருக்கு, எடுக்கிறது 4 வீடியோ. எடுக்கிறதுக்குள்ளதான் 100 பேர் எடுத்துறாங்க. அப்ப நான் என்ன செய்யட்டாமா? அவன் ட்ரெண்டிங் எடுக்கிறதுக்குள்ள இது பண்ணி ஆவார பேச்சு ட்ரெண்டிங் உள்ளதெல்லாம் எடுத்து விட. இவரே இப்ப நான் வெளில கிளம்பணும், நான் போய் குளிச்சுட்டு வரேன், எனக்கு மரியாதை 100 ரூபாய் எடுத்து வந்துடும். அவ்வளவுதான். 5 பைசா இல்ல. சரி முங்கர்மா, செருப்பால அடிப்ப கிருப்பால அடிப்பட வாயை உடைச்சுங்க. 100 ரூபாய் மட்டும் நீ தராம ஒன்னு வீட்டுக்குள்ளே விட மாட்டேன் பாத்துக்க. வரா வீட்டுக்குள்ள இங்கேயே கடமை. அந்த வீட்டுக்குள்ள கிடக்கு, நான் இங்கேயே கிளம்பிடுவேன். வீட மிஷினுக்குள்ள துணி காய போடுறேன். வா உனக்கு நல்லா பாரு. வேலைக்கு போறல போயா.